எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எப்படி இன்ட்ராடேவுக்கான ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபைனலாக வந்து என்எஸ்சி வெப்சைட் வந்திருக்கேன். என்எஸ்சி வெப்சைட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இதை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணால் எடுத்துக்கலாம். நிஃப்டி, நெக்ஸ்ட் 50, மிட் கேப்பு எதில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். போயிட்டு நான் நிஃப்டி 50ல் போய்க்கிறேன். நிஃப்டி 50ல் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, டே ஓப்பனும் அன்னையோட டே ஓப்பன் ஆகுதுல்ல, ஓப்பனும் ஹையும் ஈக்குவலாக இருந்தால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல் ஆகும். ஸோ டேவோட ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருந்தால் மார்க்கெட் வந்து பை ட்ரேடில் இருக்கணும். நம்ம அதுக்கான 2 சார்ட்டு இதே மாதிரி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நான் இங்கே பார்க்குறேன், விப்ரோ வந்து எனக்கு ஓப்பன் வந்து 280.10 பைசா இருக்குது. லோவும் பார்த்தீங்கன்னா 208.50 பைசா 10 பைசா இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை விப்ரோ ஸ்டாக் வந்து investing.comல ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் நம்ம இப்போ வந்து ஓப்பனும் லோவும் எடுத்துருக்கோம். ஓப்பனும் ஹையும் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாருங்கள், ஓப்பனும் ஹையும் வந்து ஐடிசி இருக்குது. அதாவது 198.40 198.40 ரெண்டுமே ஓப்பனும் ஹையும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐடிசி எடுத்துட்டோம். ஓப்பனும் லோவும் இதில் இருக்கிறனால இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஓப்பனும் ஐயும் ஈக்குவலாக இருக்கிறப்போ மார்க்கெட் மேலே இதுதான் நமக்கு டேவோட ஓப்பன். நீங்கள் இங்கேயே செல் அடிச்சிடணும். செல் அடிச்சுட்டு ஒரு 198 இருக்குன்னா 198.5 இல்லை 199 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு ட்ரேட் பண்ணிங்க. டே ஃபுல்லாகவே நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக செல் ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், இங்கே பை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாப் லாஸை இறக்கி போட்டுக்கணும். இங்கேருந்து ஸ்டாப் லாஸை நம்ம இறக்கி கரெக்டாக நீங்கள் ஓப்பனிங்கில் கூட போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் வர ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours நீங்கள் அப்படியே விட்டுறணும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து மேலே போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 2 hours விட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக மேஜராக ஒரு செல் ட்ரெண்ட் வந்துடும். செல் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை இங்கேருந்து எடுத்து கம்மியாக போட்டுக்கலாம். இதுவே வந்து ஓப்பனும் லோவும் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 30ஆம் தேதியோடது, நேற்றோடது. ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டு அப்பான மார்க்கெட்டு. எனக்கு இந்த கேண்டில் இங்கே தெரியும், ஓப்பனும் லோவும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓப்பனும் லோவும் பார்த்தீங்கன்னா 280 ரூபாயில் இருக்குது. ஸோ பாருங்கள், 280 ரூபா 65 பைசா. ஸோ நம்ம இங்கே டேவோட ஓப்பனும் ஹையும் லோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம பை என்ட்ரி இங்கே போகிறப்போ இது ஸ்டாப் லாஸாக அடுத்து ஒரு 50 பைசா ஸ்டாப் லாஸாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ சேம் இந்த ஸ்கிரிப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 பாயிண்ட் 98லேருந்து 93, அதாவது ஒரு 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. லோ வந்து 92னா ஒரு 6 பாயிண்ட் வரும். ஒரு நீங்கள் 1000 குவான்டிட்டி 500 குவான்டிட்டி போடுறீங்கன்னா ஸோ 6 பாயிண்ட்டுக்கு நீங்கள் 1000 குவான்டிட்டி போடுறப்போ 6000ம் 500 குவான்டிட்டி போடுறப்போ 3000ம் earn பண்ணியிருக்க முடியும் ஈஸியாக. ஸோ இந்த எப்பயுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி கூட ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓப்பனும் ஹையும் ஓப்பனும் லோவையும் கம்பேர் பண்ணி ஒரு 1 week ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.